இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு வந்தபின் விதித்த வரிகள் காரணமாக இந்த உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக மாகாணி அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கின்றார். மாநாடு ஆரம்பிப்பதற்கு முதல் அது ஒரு ராஜாங்க நிலையில் ஒரு இசைவான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த மகாநாடு எவ்வாறு வெற்றி பெறப் போகின்றது என்பதற்கு அவருடைய பங்கு முக்கியம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மகாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது கனடிய பிரதமரின் அழைப்பின் பேரில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த இந்திய பிரதமரின் வருகைக்கு இங்கிருக்கிறவர்கள் பல பேர் தங்களுடைய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் பகிரங்கமாகவே வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக சீக்கிய ஆர்வலர்கள், மத தலைவர்கள் இதில் இந்த நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவுடனான உறவு என்பது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே இப்பொழுது இந்த மோடி அவர்களின் வருகை என்பது நிச்சயமாக கனடாவின் அந்த பொருளாதார தேவைகளை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. பொருளாதார ரீதியில் இந்தியாவின் பங்கு என்பது கனடாவிற்கு நிச்சயமாக தேவையான ஒன்று. எனவே அவ்வாறான ஒரு நாட்டை தவிர்த்து செல்வதோ அல்லது ராஜதந்திர முறிவுகளை வைத்திருப்பது என்பதோ அவர்களுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படும். குறிப்பாக இப்பொழுது இந்த அமெரிக்காவின் வரி என்பது மேலும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணியில் நாங்கள் இப்பொழுது சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்ற விடயம் கனடாவிலே நடைபெறுகின்ற G7 மகாநாடு பற்றிய விவரம். இந்த G7 நாடுகளின் மகாநாடு என்பது உலக வரலாற்றிலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மகாநாடாக கருதப்படுகின்றது. 7 பலமிக்க நாடுகள் இந்த G7 கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றன. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா என்று 7 நாடுகள் கூட்டணிந்து இந்த G7 மகாநாட்டை நடத்தி இருக்கிறது. 1970களில் ஏற்பட்ட உலக பொருளாதார அரசியல் தன் நிரந்தரமற்ற நிலையை கருத்தில் கொண்டு இந்த G7 அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த மகாநாட்டில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் உலக பொருளாதார அரசியல் மாற்றங்களில் பலத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தீர்மானங்களாகவே இருந்தது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு மகாநாடாகவே அரசியல் அவதானிகளாலும் உலக நாடுகளாலும் பார்க்கப்படுகின்றது. இந்த மகாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட போகின்றன, எப்படியான அணுகுமுறை இருக்க போகின்றது என்ற விவரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. சரி, இந்த வேளையிலே இந்த மகாநாட்டிலே அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொள்ள இருக்கின்றார். நேரடியாகவே நான் விஷயத்துக்கு வருகின்றேன். என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு வந்தபின் விதித்த வரிகள் காரணமாக இந்த உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கின்றது. கனடா மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாம் இந்த பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்கின்றது. இந்த வேளையில் இவர் இந்த மகாநாட்டில் கலந்து கொள்கின்ற பொழுது இந்த அமெரிக்க ஜனாதிபதி மேல் இந்த மற்ற உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுப்பார்களா, அல்லது இந்த வரிகள் தொடர்பாக என்ன அணுகுமுறையை அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய அணுகுமுறையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றும், மற்றது இந்த G7 நாடுகள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல சுற்றுச்சூழல், பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் கவனம் செலுத்துகின்ற ஒரு மகாநாடாகவே இருக்கின்றது. இந்த மகாநாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டீர்கள். அந்த 7 முக்கியமான நாடுகள் இதில் இணைந்திருப்பதால் இதன் முக்கியத்துவமானது சற்றே குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை அது இந்த பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்திய பொழுது, அல்லது இந்த இதற்கு ஒரு இணையாக அல்லது எதிராக அதே போல G20 என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இவையெல்லாம் இவற்றை விட பலமானதாக கருதப்பட்டிருந்த பொழுதும் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த பண நெருக்கடி மற்றும் பொருளாதார முடக்க நிலை காலத்தில் இந்த அமைப்புகள் செயற்பட்ட விதம் என்பது, அல்லது இந்த நாடுகள் செயற்பட்ட விதம் என்பது இந்த அமைப்பின் தேவையை வலியுறுத்தி இருந்தது. அதன் பின்னர் இந்த அமைப்பு என்பது ஒரு பலமான அமைப்பாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நிச்சயமாக இந்த மகாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் இந்த வரி தொடர்பான விடயங்களை கதைப்பார்களா என்றால், அதற்குரிய சந்தர்ப்பம் வரும் பொழுது கதைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றால், நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புறப்படுவதற்கு
வருவதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது கனடாவிற்கு அவர்களுடைய கேள்வி இது தொடர்பானதா, நீங்கள் கேட்ட கேள்விதான், அதே கேள்வியை ஒரு நிருபர் கேட்டிருந்த பொழுது அவர் அதற்கு நேரடியாக பதில் அளிக்காமல் தனது இராணுவ அணிவகுப்பு பற்றியும் காலநிலை பற்றியும் மற்றும் இந்த கேள்வியை புற்றாக புறம் தள்ளி இருந்தார். இருந்த பொழுதிலும் இன்று காலை நிச்சயமாக மாகாணி அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கின்றார். மாநாடு ஆரம்பிப்பதற்கு முதல் அது ஒரு ராஜாங்க நிலையில் ஒரு இசைவான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த மகாநாடு எவ்வாறு வெற்றி பெறப் போகின்றது என்பதற்கு அவருடைய பங்கு முக்கியம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இவ்வாறான ஒரு மகாநாட்டை நடத்திய பொழுது அதில் டொனால்ட் ட்ரம்ப் அப்பொழுது பதவியில் இருந்தார். அவர் செய்த காரியங்கள் என்பன ஜஸ்டின் ட்ரூடோவின் நன்மதிப்பை குறைப்பதாக கூட அமைந்திருந்தன. எனவே இப்பொழுது இந்த மாக்காணி அவர்களின் அந்த ராஜதந்திரம் அல்லது அவருடைய நடைமுறை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதெல்லாம் கேஷ்யம் கூறுவதாக, அதாவது முன்னேயே இது சம்பந்தமான ஒரு உரையாடலை அல்லது இது சம்பந்தமாக நாங்கள் பிறகு கதைப்போம் என்கின்ற ஒரு உரையாடலை ஏற்படுத்தி அதற்குரிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த தளத்தின் மீதான ஒரு பயணிப்பாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து கூறல் இருக்கும் மொழியை நாங்கள் சந்திக்க போகின்றோம், கதைக்க போகின்றோம் என்று அவர் அந்த ஏறெடுத்து கூடுகின்ற கருத்துக்களை கூற மாட்டார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அரசியல் மயப்பட்ட அல்லது பக்குவத்தன்மையுடைய ஜனாதிபதி அல்ல. அவர் தனது கருத்துக்களை பட்டவர்த்தனமாக தெரிவித்துவிட்டு செல்லக்கூடியவர். அவ்வாறான ஒரு கருத்து கூறல் இருக்குமானால் அது நிச்சயமாக கனடாவை பாதிக்கும் என்பது நன்கு தெரிந்த விடயம். அதன் காரணமாகத்தான் இந்த முதலாவது சந்திப்பு கூட அமைய போகின்றது. எனவே அவர்கள் சந்தித்து, அதாவது காணி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் தனிப்பட்ட ரீதியில் சந்திக்கின்ற பொழுது என்ன கதைக்க போகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வராவிட்டாலும் நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான பயணிப்பிற்கான ஒரு பாதையை திறக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதனைத்தான் கூற முடியும். இந்த வேளையிலே இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்படுவது இந்த மகாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது. கனடிய பிரதமரின் அழைப்பின் பேரில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த இந்திய பிரதமரின் வருகைக்கு இங்கிருக்கிறவர்கள் பல பேர் தங்களுடைய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் பகிரங்கமாகவே வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக சீக்கிய ஆர்வலர்கள், மத தலைவர்கள் இதில் இந்த நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால் 2023 பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே சீக்கிய மதகுரு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதாவது நிஜார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்தியா கனடாவின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறது என்று சொல்லி எங்களுடைய முன்னாள் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டி இருந்தது நேர்கள் அறிந்தது. அதன் பிறகு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பல விரிசல் ஏற்பட்டது. இரு நாடுகளும் தங்களுடைய அதிகாரிகளை அழைத்ததும் மற்றது கனடாவுக்கான விசா எடுக்க வேண்டும், கனடா குடிவரவாளர்கள் இந்தியாவுக்கு செல்வதற்கு விசா எடுக்க வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் இருந்து அந்த விரிசல் ஏற்பட்டது அந்த கனடிய இந்திய உறவில். இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த மகாநாட்டுக்கு இந்திய பிரதமர் வருகை தந்திருப்பதன் நோக்கம் என்ன? இதன் மூலம் கனடிய பிரதமர் எண்ணத்தை கனடிய இந்திய உறவுகளில் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி, அதாவது மீண்டும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றாரா என்று எண்ண தோன்றுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? விரும்பியோ விரும்பாமலோ இந்தியாவுடனான உறவு என்பது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பியர் பொலிவியர் கூட மாக்காணி அவர்கள் மோடியை அழைத்ததை வரவேற்று கருத்து கூறியிருக்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பொருளாதார ரீதியில் இந்தியாவின் பங்கு என்பது கனடாவிற்கு நிச்சயமாக தேவையான ஒன்று. எனவே அவ்வாறான ஒரு நாட்டை தவிர்த்து செல்வதோ அல்லது ராஜதந்திர முறிவுகளை வைத்திருப்பது என்பதோ அவர்களுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படும். குறிப்பாக இப்பொழுது இந்த அமெரிக்காவின் வரி என்பது மேலும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது 25% அமெரிக்கா விதிப்பதாகவும் 50% கனடா விதிப்பதாகவும் இருக்கின்ற பொழுது பிற பொருட்களின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது உற்பத்தியாளர்கள் இரண்டு தரப்பிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால், அமெரிக்காவில் இருந்து ஒரு பொருளை எடுப்பதற்காக 25% மட்டும் செலுத்துகின்றனர் என்று பார்ப்பதை விட அதற்கு அவர்கள்
அந்த செலவாணி மாற்றத்தை அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் அல்லது அந்த ரேட் அமெரிக்க டாலர்களுக்கான மேலதிக கொடுப்பனவை கொடுக்க வேண்டும். அதே நேரம் கனடாவில் இருந்து ஒரு பொருளை எடுக்கும் பொழுது 50% இருக்கின்ற பொழுதும் சில வேளைகளில் அது சாத்தியப்படக்கூடிய கூற்றுகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த தலையீடியிலிருந்து மீள்வதற்காக வேறு நாடுகளுடன் இந்த வர்த்தக உறவாடலை புதுப்பிப்பது அல்லது பலப்படுத்துவது என்பது கனடாவிற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. அந்த நிலையில் மோடி அவர்களின் விஜயம் பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காலிஸ்தான் என்பது ஒரு கோரிக்கையாக கனடா மற்றும் அமெரிக்காவில் தான் பலமாக இந்த புலம்பெயர்ந்த சீக்கியர்களிடையே இருக்கின்றது என்கின்ற ஒரு கோதாவும், இதனால் இந்தியாவில் சில வேளைகளில் பதட்ட நிலை ஏற்படலாம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கனடா பரிசீலிக்கின்ற நிலைக்கு கூட வந்திருக்கின்றது. எனவே அவர்கள் அங்கே ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்றால் இவர்கள் வாக்கு வங்கிகளுக்காக பொற்கோயிலுக்கு விஜயம் செய்வதோ அல்லது குருதுவாக்கள் இங்குள்ள குருதுவாக்களுக்கு விஜயம் செய்வதோ அல்லது இந்த விடயங்களை கையாள்வதோ இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலை சற்று புறந்தள்ளி பார்க்க முடியாதபடி இருக்கின்றது. ஆனால் அதற்காக கனேடிய மண்ணில் வந்து இந்தியா செய்த குற்றம் என்பது எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் விடப்பட முடியாதது. அதனை எவ்வாறு பார்க்கலாம் என்றால் அது சட்ட திட்டங்களுக்கு அமைய அந்த நடவடிக்கைகள் பேணப்பட்டு அதற்குரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது இந்த அனைத்துலக சட்ட திட்டங்கள் அல்லது கனடா மற்றும் இந்தியாவிற்குடியான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் உள்ள நிலைமைகளை இட்டு அந்த விஜயம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அதனை ஒரு பகிரங்கப்படுத்தப்பட்ட ஒரு விசாரணையாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருந்தார். அதன் பொழுது அவர் அதை பாராளுமன்றத்தில் வைத்து அந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். அதனால் தான் அந்த உறவு என்பது பெரிதாக பிளவுபட்டு போனது. எனவே இப்பொழுது இந்த மோடி அவர்களின் வருகை என்பது நிச்சயமாக கனடாவின் அந்த பொருளாதார தேவைகளை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கும். சரி, இந்த வேளையில் நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இன்றைய நாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் கனடிய பிரதமர் மாக்கானியும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா 25% வரியிலிருந்து 50% வரியாக மாற்றியிருந்தது. அதன் பின்பு கனடிய பிரதம மந்திரி அதற்குரிய பதில் திட்டங்கள், கனடா என்ன திட்டங்களை மாற்று திட்டமாக எடுக்கும் என்று இதுவரை அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு கால தாமதம் வேண்டும், தாங்கள் ஆலோசனைகள் நடத்தித்தான் ஒரு முடிவை எடுப்போம் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது இவர்கள் இருவருக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. இவர்கள் இந்த வரிகள் தொடர்பாக நிச்சயம் பேசுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். அதே வேளையில் இந்த கனடாவின் வரி விதிப்பு 50% வரி விதிப்புக்கு எதிராக இன்றைய நாளில் தனது நடவடிக்கைகளை மார்கானி அமெரிக்க ஜனாதிபதியுடன் கலந்தாலோசிப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக இப்ப இவ்வாறு கூறலாம். சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா வந்துவிட்டது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் லண்டனில் இடம்பெற்றிருந்தன. இவ்வாறு ஒரு முடிவை அவர்கள் மறைமுகமாக அல்லது பின்னரங்கில் அல்லது திரைமறைவில் மேற்கொள்வார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முன்னரங்கில் அவர்கள் மோதியபடி பின்னால் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டு விட்டார்கள். அதை உதாரணமாக வைத்து கனடாவுடனான ஒரு செயற்பாட்டுக்கு அமெரிக்காவும் வர வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் கனடா எல்லையை கொண்ட நாடு மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை தனதாகி கொண்டிருக்கின்ற நாடாக கனடா இருக்கின்றது. எனவே கனடாவில் இருந்து செல்கின்ற அதாவது கனடா கூட 75% மேல் அமெரிக்க பொருட்களைத்தான் நம்பி இருக்கின்ற நிலை இருந்திருந்தது. அந்த நிலையில் இருந்து விடுபட்டு போகுமாக இருந்தால் வேறு ஒரு சந்தையை அமெரிக்கா தேட வேண்டி இருக்கும். ஆனால் அவ்வாறான சந்தையை திறப்பதற்கான காரணம் அமெரிக்காவிற்கு இலகுவானதாக இருக்காது என்று சொன்னால் அவர்கள் தற்பொழுது விதித்து வருகின்ற வரிகள் என்பன. இந்த நிலையில் நிச்சயமாக இது சம்பந்தமான ஒரு சுமூகமான நிலைக்கு இரண்டு தரப்பும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை இங்கே ஒரு பெரிய என்பதை விட பிரதான காரணியாக இந்த முடிவுகள் எடுப்பதில் இருக்கும். ஏனென்றால் அவர் மாற்று கருத்துக்களை ஊடகங்களுக்கு சொல்லிவிட்டாராக இருந்தால் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பேச்சுவார்த்தைகள். எனவே மிகவும் அவதானமாக கனேடிய தரப்பு இந்த விடயத்தை கையாளும். அதைவிட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட தனது ஒரு குழு, அவர்கள் இப்ப இது நேராக மாக்கானியும் டொனால்டு ட்ரம்ப் அப்படியும் என்றதை விட அவர்களுடைய குழு இது சம்பந்தமான முடிவுகளை அவருக்கு விளங்கி அதாவது தெரியப்படுத்தி அதன் மூலமான நடவடிக்கைகளை கூட எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்று சொன்னால் அந்த தேவை
என்பது இரண்டு பக்கமும் அதிகமாக உள்ளது. கனடா கூட விரும்பினால் கூட அதாவது விரும்பினால் என்பதை விட வலிந்து விரும்ப தள்ளப்பட்டால் கூட வேறு நாடுகளுடன் உறவாடலை மேற்கொள்வது என்பது இந்த தற்பொழுதைய உலகத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த போர்கள் மற்றும் அதால் ஏற்படுகின்ற பயண தாமதங்கள் அல்லது பயண தடைகள், கப்பல் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் போன்றவற்றில் எல்லாம் அவையெல்லாம் பெரிய பங்கை வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்றது. எனவே கனடா கூட அந்த அமெரிக்காவுடனான உறவின் மூலம் செல்வதைத்தான் விரும்பும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, இன்னொரு கேள்வி, இது தொடர்பட்ட கேள்வியாகவே அமைகின்றது. என்னென்னு சொன்னால், இதுவரையில் அமெரிக்காவில் இருந்த அமெரிக்க ஜனாதிபதி கனடா தனது 51வது மாநிலமாக வர வேண்டும் என்று அறிக்கைகளை சமூக வலைதளத்திலும் பகிரங்கமாகவும் வெளியிட்டிருந்தார். இப்பொழுதுதான் இந்த அறிவித்தலுக்கு பிறகு கனடா வந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த கனடா மண்ணில் இருந்து கூட இந்த அறிவிப்பை அவர் வெளியிடுவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கனடாவை ஒரு தேசமாக, ஒரு நாடாக அங்கீகரித்து G7 என்கின்ற அந்த 7 நாடுகளில் கனடாவும் ஒன்று என்கின்ற குறிக்கோள் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே வருகின்றார். எனினும் அவர் அவ்வாறான கருத்து கூறலை மேற்கொள்வதானது கனடாவிற்கு இலகுவாக இருக்கும் என்கின்ற ரீதியில் சில வேளைகளை சில கருத்துக்களை சொல்லலாம். எங்களுடன் இணைந்தால் இந்த வரி கட்டத்தவில்லை, அல்லது கனடாவின் பாதுகாப்பை நாங்கள் பாதுகாப்போம், அவர்கள் 2 வீதத்திற்கு தங்களுடைய பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்த தேவையில்லை என்ற பல விடயங்களை கூறலாம். ஆனால் இவையுமே சொல்ல முடியாத ஒன்று. ஆனால் கனடாவின் இறையாண்மையும், கனடா ஒரு வேறு தேசம் என்பதையும், கனடா G7 நாடுகளில் ஒரு அங்கத்துவம் என்பதையும் மதித்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வருகின்றார். அந்த வகையில் அவர் கருத்து கூற மாட்டார் என நம்புவோம். ஆனால் எதுவும் எங்களின் கைகளில் இல்லை. நன்றி சுரேஷ், இணைந்து கொண்டதற்கு. இந்த G7 மகாநாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.